தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் அதிரடி மாற்றத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வங்கி கணக்கு, அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் கணக்கு முடக்கப்படலாம் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இது யாருக்கெல்லாம் எந்த ரீசனால என்ன திட்டத்தை அமலுக்குப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்க்க வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்திய அரசின் மிகச்சிறந்த சிறு சேமிப்பு திட்டங்களில் ஒன்றான செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் எதிர்கால வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தும் உன்னதமான நோக்கத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தில் பெண் குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேற்கொள்ளவோ அல்லது திருமணத்திற்காகவோ இந்த பணம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில மத்திய அரசு தற்போது புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழமா ரூபாய் குறைஞ்சது 250 ரூபாய் முதல் மாதம் நம்ம 18 வருஷத்துக்கு அக்கௌண்ட்ல போட்டுட்டு வந்துட்டு இருப்போம். இதோட முதிர்வு காலம் 21 ஆண்டுகள். மீதமுள்ள ஆண்டுகளுக்கு மத்திய அரசு இதற்கான வட்டியை நமது கணக்கில் சேர்த்து கொண்டே வருவாங்க. இதுதான் சுகன்யா சம்ரித் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ மகள் சேமிப்பு திட்டமாகும். இந்த திட்டத்துல மத்திய அரசு சில புதிய விதிகளை அமல்படுத்தி இருக்காங்க. பெண் குழந்தையின் பெயரில் அவரது பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் மட்டுமே கணக்கை தொடங்கவும் நிர்வகிக்கவும் முடியும் என்ற விதியை அரசு மிக தீவிரமாக அமல்படுத்தியுள்ளது. ஒருவேளை குழந்தையின் தாத்தா பாட்டி அல்லது மற்ற உறவினர்கள் கணக்கை தொடங்கி பராமரித்து வந்தால் அத்தகைய கணக்குகள் சட்டப்பூர்வ பாதுகாவலர் அல்லது பெற்றோரின் பெயருக்கு உடனடியாக மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றம் செய்யப்படாத கணக்குகள் விதி மீறலாக கருதப்பட்டு அவை முடக்கப்படுவதற்கும் அல்லது மூடப்படுவதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய புதிய விதிகளின்படி கணக்கு வைத்திருப்பவர் மற்றும் பாதுகாவலரின் ஆதார் மற்றும் பான் கார்டு விவரங்கள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை ஆவணங்களில் குளறுபடி இருந்தாலோ அல்லது தகுதியற்ற நபரால் கணக்கு நிர்வகிக்கப்பட்டு வந்தாலோ அத்தகைய கணக்குகளையும் செயல்படாத நிலைக்கு தள்ளப்படும் என்று மத்திய அரசு இந்த புதிய விதியை அமலுக்கும் கொண்டு வந்திருக்கு. தபால் நிலையத்திலோ அல்லது வங்கியிலோ கணக்கு வைத்துள்ளவர்கள் தங்கள் கணக்கின் தற்போதைய நிலையை சரிபார்த்து சட்டப்பூர்வ பாதுகாவலரின் பெயருக்கு மாற்றுவது அவசியமாகும் என்பதையும் குறிப்பிடத்தக்கது. அரசின் இந்த புதிய மாற்றங்கள் திட்டத்தின் வெளிப்படை தன்மையை அதிகரிக்கவும் தகுதியானவர்களுக்கு மட்டுமே பலன் கிடைக்கவும் கொண்டு வரப்பட்டுள்ளன. யாரெல்லாம் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல கணக்கு வச்சிருக்கீங்களோ அவங்க கண்டிப்பா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தபால் நிலையத்திலயோ இல்லைனா வங்கியில சேர்ந்திருந்தீங்கன்னா அங்கேயோ போயிட்டு விசிட் பண்ணிட்டு உங்களோட ஆதார் பேனை சரி பார்த்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தாத்தா பாட்டியா பாதுகாவலர் வேற ஒருத்தரோ இருக்கீங்க, பெரியமா பெரியப்பானா அதை உரிய பாதுகாவலர்கிட்ட ஒப்படைங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய கணக்கு முற்றிலுமாக முடக்கப்படும் அப்படின்றதையும் புதிய அறிவிப்பா அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.